அனீஸ் ஃபாத்திமா அப்படிங்கிறவங்க புதுக்கோட்டையிலேருந்து கேட்குறாங்க. வித்ரு தொழுகை சில பேர் மகரிபுடைய ஃபர்லு மாதிரி தொழுகிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வித்ருவுடைய 2வது ரக்காத்தில் அத்தஹியாத்து ஓதக்கூடாது, 3வது ரக்காத்தில் ருக்கு செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, விளக்கம் தரவும், எப்படி தொழணும்னு அப்படின்னு கேட்குறாங்க. வித்ரு தொழுகையை பொறுத்த வரைக்கும் பல மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ரக்காத்துகளில் தொழுதுருக்கிறாங்க. வித்ருனா ஒற்றைப்படைன்னு அர்த்தம். 1 தொழுதுருக்கிறாங்க. 1 ஒத்தப்பட தானே, 1, 3, 5, 7 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுருக்கிறாங்க. அது மக்ரிபு தொழுகை மாதிரி தொழுகலை, அதை விட்டு மாற்றமாக தொழுதுருக்கிறாங்க. என்ன மாற்றம் தொழுதுருக்கிறாங்க? 3 ரக்காத்து தொழும்போது பார்த்தீங்கன்னா 2வது ரக்காத்து அத்தஹியாத்தில் இருக்காமல் ரசூலுல்லாஹ் தொழுவாங்க. 2வது ரக்காத்து அத்தஹியாத் அது மட்டும்தான் மாற்றம். 3வது ரக்காத்தில் ருக்கு செய்யாமல், அது அப்படியெல்லாம் கிடையாது. அப்படி ரசூலுல்லாஹ் வளமே எல்லா ரக்காத்துகளையும் கரெக்டாக செஞ்சுருவாங்க. ருக்கு என்பது ஒரு ரக்காத்தினுடைய முக்கியமான அம்சம். ருக்கு இல்லைன்னு சொல்லி சொன்னால் அந்த ரக்காத்தே இல்லை, அந்த தொழுகையை நீங்கள் தொழுதாக ஆகாது. அந்த அடிப்படையில் 2வது ரக்காத்தினுடைய அத்தஹியாத்து எப்போதும் வளமையாக 2வது ரக்காத்துனா அத்தஹியாத் இருப்போம். வித்ருல 2வது ரக்காத்தில் அத்தஹியாத் இருக்கக்கூடாது. ஒரு ரக்காத்து தொழுகிறோம் வித்ரு, 1ல் அத்தஹியாத் இருந்து முடிச்சிருவோம். 3 தொழுகிறோம், 3ல் அத்தஹியாத் இருக்கணும், 2ல் இருந்துடக்கூடாது. 5 தொழுகிறோம், 5வதுல அத்தஹியாத் இருக்கணும், 2லையோ 4லையோ உட்காந்துடக்கூடாது. 7 தொழுகிற நேரத்தில் 6லையும் 7லையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தஹியாத் இருந்தாங்க என்று இருக்கிறது. இந்த அடிப்படை, இந்த வித்தியாசம் தானே தவிர வேறு வித்தியாசங்கள் இல்லை. ருக்கு என்பது அவசியமானது. 3வது ரக்காத்தில் ருக்கு செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொன்னால் நம்ம தொலைவே இல்லை என்ற அர்த்தமாகிவிடும். 3 ரக்காத்து வித்ரு தொழுகிற நேரத்தில் 2வது ரக்காத்து இருப்பில் இருக்காமல் நாம் 3வது ரக்காத்துக்கு எந்திரிச்சிடணும். இது மட்டும்தான் அந்த வித்ருல உள்ள வித்தியாசம். அடுத்து குனூத் இருக்குது, குனூத் ஒரு வித்தியாசம்.